ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன சாமி, எப்படி போகணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த சாமி சக்தியுள்ள சாமி. நீங்கள் போய் என்ன வேண்டுதலை வச்சாலும் அது அப்படியே நடக்கும். 3 வாரம் வரோம், 5 வாரம் வரோம், 7 வாரம் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டிங்கன்னா, அந்த 7 வாரம் முடியறக்குள்ளேயே உங்கள் வேண்டுதலை நல்லா நடக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபி பஸ் ஸ்டாண்டில் வந்து 3A 3B 3C அந்த மாதிரி பஸ் ஏறினீங்கன்னா கோயில்கிட்டேயே கொண்டு போய் நிறுத்துவா. ஒண்டிமுனியப்பன் கோயில்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோயில்கிட்டேயே கொண்டு போய் நிறுத்துவா. ஸ்டாப்பிங்கே கோயில்கிட்ட தான். நஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பு இந்த பாலம் வருது பார்த்திங்களா. இந்த பாலம் எண்டான கடைசியில் ஸ்டாப் தான். இந்த பாலம் முடிஞ்ச இடத்துல கோவில் தான், ஸ்டாப் தான். பாருங்கள், இடமெல்லாம் சூப்பராக இருக்கும். ரீல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான ஏரியா. பச்சை பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஃபுல்லாக கோபியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கோயில் போகிற வரைக்கும் 2 சைடும் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்குறாங்க. பச்சை பசேன்னு தான் இருக்கும். ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா. அந்த கோயில் வந்தாவே ஃபுல்லாக 2 பக்கம் மரம் இருக்கும், நிழல் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டாப்பிங் தான் கோயில் ஸ்டாப்பிங். ஒண்டிமுனியப்பன் கோவில் ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா பஸ்ஸு கோயிலுக்கு வெளியவே வாசப்படியிலேயே நிறுத்துவான். இதுதான் கோவில். கோவில் வந்துடுச்சு பாருங்கள். சாமிக்கு பின்னால் தான் இப்போ நம்ம கொண்டு போய் வண்டியை நிறுத்த போகிறோம். வந்துடுச்சு பாருங்கள் கோவில். அந்த ஆப்போசிட் அந்த மரத்துக்கிட்ட அந்த கடையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்டாப்பு. அங்கே தான் இறக்கி விடுவாங்க. பஸ்ஸில் வந்திங்கன்னா இந்த இடத்துல இறங்கிக்கலாம். இறங்கி உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா ஒரு குட்டி வாய்க்கால் மாதிரி இருக்குங்க. அங்கே போய் கால்லாம் கழுவிட்டு சாமியை பார்க்குறக்கு போகலாம். அந்த வாய்க்காலை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த வாய்க்கால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க. கோபி பக்கத்தில் யாராச்சும் கப்பல்ஸ் சேனலுக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா. நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தண்ணி ஜிலு ஜிலு ஜிலுன்னு போகுது. சூப்பராக இருக்குது. குட்டி வாய்க்கால். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான். கோயில் சுற்றியும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான். சூப்பரான ஏரியா. ஃபுல்லாக மலைக்கிட்டேயே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பரான ஏரியா. சாமி காட்டுறேன் பாருங்கள். இப்போது அப்படியே காலை கழுவிட்டு நம்ம போனோம்னா சாமி பார்க்கலாம். இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்கெல்லாம் தொட்டில் கட்டலாம். தேங்காய் உடைக்கிற இடம். சாமி அப்படியே போனீங்கன்னா சாமி கும்பிடலாம். ஒண்டிமுனியப்பன் கோவில் எழுதியிருக்கு பாருங்கள். சக்தியுள்ள சாமிங்க. நீங்கள் எந்த வேண்டுதலை வச்சாலும் அது அப்படியே நடக்கும். ஊரிக்கல். அது வாக்கு கேட்பாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், வாக்கு எப்படி கேட்குறாங்கன்னு. ஏதோ ஒரு நல்ல காரியம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாக்கு கேட்கலாம். கோயிலுக்கு சாமிக்கிட்ட வாக்கு வச்சு கேட்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது இந்த கோயிலில் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், ஒண்டிமுனியப்பன் திருக்கோவில். உள்ளே வாக்கு வைக்கிறதுக்கு உள்ளே பூ வச்சிட்ருக்காரு சாமி. இப்போ ஓப்பன் பண்ணுவார் பாருங்கள். ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணுவார். ஃப்ரைடே நல்ல கூட்டமாக இருக்குங்க. சக்தியுள்ள சாமி. ஆனால் நீங்கள் வேணால் ஒரு டைம் பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். நானும் இது 3வது வாரம். நானும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். 7வது வாரம் கரெக்டாக நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறேன். அங்கே பாருங்கள், சாமி ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள். சக்தியுள்ள தெய்வம் ஒண்டிமுனியப்பன் திருக்கோவில். இந்த சாமியை நம்பி வந்தால் கை விடவே விடாது. எப்படியாப்பட்ட வேண்டுதலையாக இருந்தாலும் சரி. வாக்கு கேட்டுட்ருக்காங்க. நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள், இதில் ஆட் பண்ணி விடுறேன். வாக்கு கேட்குறத. சாமி அழகாக பூவரம் கொடுக்கும். அப்படியே பின்னால் சுற்றி சாமி கும்பிட்டு சுற்றி வந்தீங்கன்னா பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். குழந்தை இல்லாதவங்க, எனக்கு குழந்தை ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி பொம்மை செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டுதலை பண்ணுவாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்லதாகிடுச்சுன்னா பொம்மை செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டுதல் பண்ணுவாங்க. ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கு ஆடு மாடு தங்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த மாதிரி பொம்மை செஞ்சு வச்சு அது தங்கும். இந்த சாமி பாருங்கள், ஒண்டிமுனியப்பன் சாமி. அந்த மாதிரி வேண்டுதலை பண்ணி பொம்மை செஞ்சு வச்சவங்க தான் அந்த அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அதுதான் ஸ்டாப்பு பாருங்கள். அந்த கடையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்டாப்பு. சாமி சுற்றி வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பூவரம் கேட்குறது எப்படின்னு சொல்லி. பூ வச்சிட்ருக்காங்க. உள்ள சாமிக்கு பூ வச்சிட்ருக்காங்க. பூ வச்சு சாமிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்கள். நம்ம மனசில் என்ன நினச்சிட்ருக்கோமோ அதை சாமி பார்த்து கும்பிட்டா அந்த பூ வந்து சாமி வலது பக்கம் விழுந்தா ஒன்று, இடது பக்கம் விழுந்தா ஒன்று. அது பூசாரி சொல்லுவார். நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி அது பூசாரி சொல்லுவார் பார்த்துட்டு.
பாருங்கள் பூவெல்லாம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. பூ வச்சுட்டாங்க. சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். சாமி பாருங்கள், ஒண்டிமுனியப்பன் சாமி. எல்லோரும் சாமி கும்பிட்டுக்குவாங்க. சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். பூ விழுந்துடுச்சு. விழுந்ததையும் சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.